அப்புறம் இப்ப யூடியூப்ல எல்ஜிபிடிக்கு வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. சோ அப்ப யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. இது வந்து என்னன்னாங்க, இப்ப எல்ஜிபிடிக்கு சம்பந்த விஷயத்த பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க என்னவா இருக்கிறாங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம். நீங்க என்ன வேணாலும் வாழ்ந்துக்கோங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, என்னிடம் அதை திணிக்காதீர்கள்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வாழ்றது நீங்க இப்படி இருக்க கூடாது, நாங்க அப்படி இருக்க கூடாது நாங்க யாரையும் சொல்லல. நீங்க கேயா இருக்கீங்க, நீ பைசெக்சுவலா இருக்கீங்க, அதுங்கிறது உங்க பிரச்சனை. ஆனா எங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதை கொண்டு வராதீர்கள். அதை நீங்க கொண்டு வர என்ன ஆகுதுன்னா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. பேசிக்கா நீங்க என்ன சொல்றீங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. ஒரு விஷயத்த வந்து நாங்க இல்லைங்க அதை செய்யக்கூடாதுங்க அப்படின்னு நாங்க இப்ப பேசிக்கா நீங்க பாருங்க, இப்ப இஸ்லாமியர்கள் வந்து பன்றிக்கறி வந்து உண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அது அவங்க உண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு 1000 வழிகாட்டல் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்துக்கள் வந்து மாட்டுக்கறி உண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய விருப்பம், அதாவது ஒரு நம்பிக்கை இதுல இருக்கிறாங்க. இது அவங்களோட கல்ச்சரோட அசோசியேட் ஆன ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இவங்ககிட்ட வந்துட்டு தின்னு பாருங்களேன், தின்ன என்னங்க தப்பு, டேஸ்ட் நல்லா இருக்குங்களேன் அப்படின்னு சொன்னா அது உங்களோட ஒப்பீனியன் மட்டும் கடந்து போக மாட்டாங்க. அது வந்து அஃபெண்ட் பண்றது, ஒருத்தவங்களை அஃபெண்ட் பண்றது. அதேதான் நீங்க பண்றீங்க, அதேதான் நீங்க இருக்க மத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்ல, இது தப்பு இல்ல, நீ என்னமோ பண்ணிக்கப்பா, உன் வீட்டுக்குள்ள வந்து யாரும் இதை பாக்கல. ஆனா இது என்கிட்ட அந்த தப்பு இல்ல தப்பு இல்லன்னு எதுக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு அது தப்புப்பா, எனக்கு அது தப்பு. அது என்கிட்ட நீ திரும்ப திரும்ப சொல்லி நீ என்ன மாத்த பாக்குற? அது தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும்? உனக்கு என்ன கிரீடம் வைக்கணுமா? அதையும் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. புரியுதா? அது உலக அழகி போட்டிகள்லாம் நடத்தி வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேவா மாறுறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து அழகி போட்டிகள்ல இவங்க ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினவங்களுக்கு எல்லாம் பெண்கள்னு சொல்லியே பெண்களோட போட்டியில இதெல்லாம் இந்த ஹிப்போக்ரஸி எல்லாம் அடுத்து போட்டிகள்ல பெண்களுக்கான போட்டியில இவங்களையும் சேர்த்துக்கணுங்கிறாங்க. இவங்க பேசிக்கா ஆணாக பிறந்து இவங்களோட போன் டென்சிட்டி எல்லாமே வேற. ஆனா ஆணாக பெறக்கூடிய ஆணுடைய வலுவு கொண்ட இவர்களை பெண்களோட போட்டிகளுக்கு கலந்துக்கிறது, இது பெண்களுக்கே பிரச்சனையா தான் முடியும். வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு.